வணக்கம் மக்களே. நாட்டு நிகழ்வு நம்மளோட வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். நல்ல பயனுள்ள தகவல் தான் நம்ம தினமும் போட்டுட்டு இருக்கோம். மக்கள் எல்லாரும் பயன்பெறும் வகையில இந்த தகவல்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அதாவது ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரொம்ப ரொம்ப இது முக்கியமான தகவல்ங்க. யாரும் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இது உங்களுக்கான தகவல் தான். இதனால நெறைய பேர் உங்களுடைய வேலைகள் அது இதுன்னு பார்த்துட்டு, இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாம கூட இருக்கலாம். இந்த மாரி ஒரு வீடியோ ஒரு 5 நிமிஷம் நீங்க பார்க்கறது மூலியமா என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். 4 பேர்கிட்ட போய் கேட்கணும் என்ன அப்படிங்கிறது இல்லாம, நீங்களே அத என்ன அப்டேட் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ரூ. 1000 ஏற்கனவே குடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்ப அதோட சேர்த்தி இன்னும் ரூ. 2000 பிளஸ் 2000 ரூ. 3000 மொத்தமா குடுக்க போறதா தகவல் சொல்றாங்க. நம்மளுடைய துணை முதல்வர் ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா? அவர் ரூ. 3000 தரப்போறதா இலாக்கா ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000 நிறைய பேத்துக்கு அதாவது பல கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில இருக்கும். அதே மாதிரி பலருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏழை எளிய மக்கள், குடும்ப கஷ்டத்துல இருக்கவங்க, அந்த மாரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரூ. 1000 அப்படிங்கிறது ஒரு போதுமான தொகையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ரூ. 3000 தரப்போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான இலாக்காவும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அதே நெறைய பேத்துக்கு பார்த்தா, போகாமையும் இந்த தகவல் இருக்கு. ரூ. 1000 அப்படிங்கிறதே நெறைய பேத்துக்கு கிடைக்கல. அப்படிங்கையில ரூ. 3000 எப்படி கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறாங்க. அதாவது ரூ. 3000 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போய் சேருமா? அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியல. யாருக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் போகுமா? இல்ல ரூ. 1000 சொன்னாங்க இல்லையா? ஏற்கனவே அரசு ஊழியர்கள்லாம் இருக்கிறவங்களும், அதே மாரி ஃபினான்ஷியலா பயங்கர அப்டேட்ல அதாவது ரொம்ப அதிகமான பணத்த வச்சிருக்கவங்களுக்கும் அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது போய் சேர்றதில்லைன்னு சொல்றாங்க. இல்ல அதே மாரி இந்த ரூ. 3000 குடுக்கறதும் அதே மாரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியல. அது கூடிய விரைவுல அதுக்கான அப்டேட்டும் கிடைச்சிரும். கிடைச்ச உடனும் உங்களுக்கு சொல்றோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூ. 3000 அப்படிங்கிறது சீக்கிரமா அதாவது இப்ப பொது தேர்தல் வரப்போகுது. 2026ல பொது தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த தகவல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி புதுசா கல்யாணமானவங்க ரேஷன் கார்டும், ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நான் என்னோட அட்ரஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த ஆதார் கார்டுல வேற பக்கம் இருந்துச்சு. இப்ப நான் புதுசா கல்யாணமாயி இன்னொரு ஊருக்கு வந்துட்டேன். இப்ப என்கிட்ட இந்த இது இல்ல அப்படின்னு சொல்லி இல்லாம எல்லாரும் எங்க இருக்கீங்களோ அந்த ஊருக்கான இதை அட்ரஸோட எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரூ. 3000 ரூ. 1000 குடுக்கறப்ப அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு தகவலா இருக்கு. அது ரொம்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல்னு வச்சுக்கோங்களேன். தகுதி பட்டியல்ல எல்லாருக்கும் இருக்கும். ரேஷன் கார்டு அட்ரஸ் மெயின்னு சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் முக்கிய அறிவிப்பை தருவாரு. உள்ளாட்சி தேர்தல் வரும் வரைக்கும் நம்ம வெயிட் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வசம் உள்ள சிறப்பு திட்ட சேர்பவர்க்கும் துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைப்பது தொடர்பாக இன்று அவர் பேசியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் ஆவடியில் நடைபெற்ற அரசு விழாவில் 17,427 வீட்டு மனை பட்டாக்களுக்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கியிருக்காரு. அந்த நிகழ்வில் அரசு பெண்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் பேசியிருக்காரு. மகளிருக்கான விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலமாக 520 கோடி ஒதுக்கப்பட்டிருக்காமாம். இதன் வாயிலாக மகளிர் மாதந்தோறும் ரூபாய் 900 சேமிக்கின்றனர். மகளிரின் சுமைகளை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார். மேலும் முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி இத்திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது.
கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத மகளிர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்படி நம்முடைய தமிழக அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2023 முதல் 2024 நிதியாண்டு 8123.83 கோடி நிதி 6 மாதம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தொகையில சுமார் 1 கோடிக்கும் அதிகமானோருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2024 முதல் 2025 ஆண்டுக்கும் 13,722.47 கோடி ஒதுக்கப்பட்டது. இத்திட்டம் மூலம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை முகாம் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களை சேர்ந்த 14,723 மகளிர் உட்பட 1,15,27,172 குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வருகின்றனர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதனால நிறைய பேர் பயன்பெற்று தான் வராங்க. அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே இது இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான பணமாகவும் அவங்களுடைய தேவைகளுக்கு ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய பணமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் 3000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் அது ரொம்பவே பயனுள்ள தகவலா இருக்கும், எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது யார் யாருக்கு தர போறாங்க என்ன அப்படிங்கிறது 2026 உள்ளாட்சி தேர்தலை அவங்களுடைய பிரச்சாரத்தப்ப அதை சொல்றதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபார்ம் அதாவது ஆன்லைன்ல ஒரு ஃபார்ம் வெளியிட போறதா சொல்றாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஃபார்ம் தர போறதா சொல்றாங்க. அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸும் ஆதார் எண் இணைப்பு, ஓட் ஐடி அட்ரஸும் எல்லாமே இணைக்கணும். அப்படியே உங்களுடைய இபி பில் மாதந்தோறும் எவ்வளவு நீங்க இபி கட்டுறீங்க, அதனுடைய பில்லு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே அதுல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை கொடுக்கறதுனாலதான் யார் யாருக்கு அந்த 3000 ரூபாய் போய் சேரணும் அப்படிங்கறது முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல, அதாவது வங்கி கணக்குல உங்களோட அக்கௌண்ட்ல ஆதார் எண்ணை மறக்காம இணைச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கும் உங்களுடைய அமௌண்ட் வர்றதுக்கு. அதே மாதிரி அந்த ஃபார்ம்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டையும் நம்பர் கேட்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நிறைய உங்க அக்கௌண்ட்ல நீங்க பணம் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட் நம்பரை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதிக தொகை இல்லாம கம்மியா, அதாவது ஒரு 5000 10,000 அந்த மாதிரி மட்டுமே, வரவு செலவு அதிகமா இல்லாத வங்கி கணக்கு என் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் அதுல கொடுங்க. மாத்தி எது கொடுத்துறாதீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில இருந்து கூட நீங்க கொடுக்கலாம். கூட்டுறவு வங்கியில நீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் இதுல அப்ப கிராமங்கள்ல 200 ரூபாய்க்கு ஓபன் பண்ணி தராங்க. 200 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து ஓபன் பண்றாங்க. அந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் 0 பேலன்ஸ்ல வரும். எந்த சார்ஜுமே கிடையாது. நிறைய பேங்க்ல பார்த்தா சார்ஜ் எடுத்துறாங்க. இப்ப 1000 ரூபாய் திட்டம் 1000 ரூபாய் திட்டத்துல 1000 ரூபாய் போட்டு விடுறாங்க. நிறைய பேத்துக்கு சார்ஜ், இந்த சார்ஜ் அந்த சார்ஜ்னு போயிருது. ஃபுல் அமௌண்ட் அவங்களுடைய கைக்கு பார்த்தா போய் சேர்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி கூட்டுறவு வங்கி, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது ஐபிபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்ல நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் 0 பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ்ல இருக்கும். எந்த சார்ஜும் எடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் போட்டு விடுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை முழுமையா நீங்க எடுத்துக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு கூட்டுறவு வங்கியில இல்ல வேளாண் வங்கி இந்த இதுல நீங்க ஓபன் பண்ணுங்க. இல்ல நான் ஏற்கனவே அக்கௌண்ட் 2-3 ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எதுல உங்களுடைய தொகை அதிகமா இல்லையோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அப்பதான் பணம் உங்களுக்கு 2000 3000 1000 ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமா பணம் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறது தவிர்த்துருங்க. இல்ல அப்படின்னாலும் புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 0 பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ்ல அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. அப்பதான் உங்களுக்கான அமௌண்ட் சேர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். இது பத்தின அறிவிப்புகள் சீக்கிரமாவே கொஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இல்ல தேர்தல் அப்ப வெளியிட போறாங்களாங்கன்னு தெரியல. ஆனா துணை முதல்வர் இதை கண்டிப்பா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இலாக்கா இது பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
பார்ப்போம். விரைவில் என்ன நடக்கும்? என்ன சொல்ல போறாங்க? இது உண்மையா? ரூ. 3000 கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்குமா? 1,00,00,000 மக்களுக்கு மேல ரூ. 1000ல எவ்ளோ பயன் பெற்று வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி இதுவும் கிடைக்குமா? என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நம்மளோட வீடியோவ பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.